இந்த ஜகி வாசுதேவ் இப்போ ஒரு புதுசாக ஒரு பூஜை ஆரம்பிச்சிருக்கார். என்னவன்னா, யார் யாருக்கு குல தெய்வான் குல தேவதா வாழ பிரச்சனைகள் இருக்குதோ வாங்க என்கிட்ட, நான் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன். இந்த பரதேசிக்கிட்டெல்லாம் போயிடாதீங்க. இவங்கிட்ட போய் நீங்கள் குலதெய்வ பூஜையோ தேவதா பூஜையோ பண்ணி அது இன்னும் அழிவீங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் எந்த பூஜையும் பண்ணணும். போய் கடவுளே நான் உன்னை மறந்துட்டனோ இல்லை நான் தவறு செய்திருக்கனோ என்னை மன்னிச்சுடு சொல்லி சொன்னாலே போதும். எந்த ஒரு பூஜை பரிகாரம் எந்த மண்ணாங்கட்டியும் வேண்டாம். இவன் வந்து உங்களோட குலதெய்வத்தாவை அவனோட கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கதை பேசிட்டு இருக்கான். குலதெய்வத்தை கட்டுகிறாரா ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு ஒரு அம்மா பேசியிருக்காங்க. ஒரு வீடியோ கிளிப் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி, என்னமோ பேசியிருக்காங்களே, குலதெய்வன்ற வேர்டு இப்போ அதிகமாக புழங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பேசுகிறாங்க குலதெய்வம் பேசுகிறாங்க. என்ன இடம் நடந்துட்டு இருக்கு? சரி, ஓகே விடு. நம்ம சொல்லி விடுறது வந்து பற்ற வைத்த நெருப்பு ஒன்று பத்தேரி என்னை கேட்குன்ற மாதிரி பற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அது போய் சேருது, இந்த மெசேஜ் போய் சேருது. எல்லாம் குலதெய்வத்தை பின்பற்றுங்க. ஸோ இவங்க சொல்கிற விஷயத்தை பாருங்களேன். அவங்க பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டாளர் மாதிரி கிடையாது. அவங்க பேசுகிற வார்த்தையை பாருங்கள், அப்படியே நம்மளுடைய கண்டென்ட் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க சொன்னது என்ன? ஜக்கி வாசுதேவ் வந்து குலதெய்வத்தை மறந்துட்டீங்களா, குலதெய்வ பிரச்சனை இருக்கா, என்கிட்ட வாங்கன்றாரு. ஜக்கி வாசுதேவுக்கும் குலதெய்வ சம்பந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? அவர் சிவபெருமான்னு சொல்லிட்டு தான் படத்தையே வச்சு கும்பிட்டு இருக்காப்புல. ஒரு சன்னியாச வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கவர் பிஎம்டபிள்யூவும் ஹம்பர் காரில் போயிட்டு இருக்காரு, ஃப்ளைட்டில் பறந்துகிட்டு இருக்காப்புல தலைவன் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு எலைட்டாக வாழக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் வாழ்றதை விட இவர் பயங்கர எலைட்டாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் ஞானி சன்னியாசம் சொல்கிறாங்க. சன்னியாசம்னா எல்லாத்தையும் திறந்து விட்டு போயிடணும் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. ஒரு இல்லற வாழ்க்கை, ஒரு ஒரு நார்மல் மக்கள் வாழ்கிற மாதிரி வாழலாம். அதுக்காக இப்படிலாம் வாழணும்னு அவசியம் இல்லை. எங்கேருந்து காசு வருது? ஸோ தீட்சை தரேன் அது தரேன்னு சொல்லிட்டு குண்டல் நீ எழுப்பி எத்தனை பேரை மாற்றி விட்டீங்க? எத்தனை பேருக்கு ஞானம் கிடைச்சதுன்னு தெரியல எனக்கு. குலதெய்வத்தை கட்டுறதை பற்றி பேசியிருப்பாங்க. குலதெய்வத்தை கட்டுறது தானே அவங்க காலங்காலமாக வேலை வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து குலதெய்வத்தை தேடி போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வைக்கிற சூனியம். சாமி ஆல்ரெடி கட்டிட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு 1-2 தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ அந்த குலதெய்வத்தை பலியெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு அவர் கொடுக்குற வழிமுறையை போய் அங்கே செய்ய சொல்லுவார். அங்கே செஞ்சேன்னா உன் கையிலேயே நீ சூனியம் வச்சுக்கிற மாதிரி. புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குலதெய்வத்துக்கெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல, எவங்கிட்டையும் போய் தேட தேவையில்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு மரியாதை செலுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? புரியுதா? உங்கள் அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டி காலமாயிட்டாங்க, ஏஜ் ஆகி காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு அந்த நாளை நினைவு கூறுவீங்கல்ல. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். போட்டு உழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்ககிட்ட போகிறேன்னு இருக்க உங்கள் முன்னோர்களையும் போட்டு நசுக்கி ஒன்றுலாம் ஆக்கிறாதீங்க. உங்களுக்கு பில்லரே, உங்களுக்கு ஒரு கேடயமே அவங்க தான். அவங்களே காயடிச்சு விட்றாதீங்க.